நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும். வெறும் தமிழ் இருந்தா போதும், உங்களுக்கு தமிழ் மட்டுமே இருந்தா போதும், நோய் நொடி இல்லாம வாழ. இதை நான் சொல்லல, நமது முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. மாத்திரை அளவுல மூச்சை விட்டு பழகுங்க, நோய் நொடியே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏதோ கதை சொல்றேன் நினைக்க வேண்டாம், சத்தியமான உண்மை இது. சிவவாக்கியர் சொல்றாரு, திருமந்திரம் சொல்லுது, மூச்சு அளவை மாத்திரை அளவுல விடணுங்கிறாங்க. இது ஒரு சிவவாக்கிய பாடல் சொல்லுது, திருமந்திர பாட்டு சொல்லுது, கேளுங்க. ஓடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நம சிவாய ஓம், 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 ஓம் நம சிவாய ஓம். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்திரைப்பு வந்த போது வேதம் வந்துதவுமோ, மாத்திரை போதும் முளே அறிந்து தொக்க வல்லிரேல், சாத்திரப்பை நோய்களேது சக்தி முக்தி சித்தியே. ஓம் நம சிவாய ஓம், 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 ஓம் நம சிவாய ஓம். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேர்த்து இறைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போதும் முளே அறிந்து தொக்க வல்லிரேல். இந்த மாத்திரை போதும், உனக்குள்ள அதை அறிந்து தொக்கு, மூச்சு விட்டு பழகு என்று. அந்த மாத்திரை என்பது நம்முடைய குறில் நெடில், அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, 2 மாத்திரைன்னு சொல்லப்படுகிற அந்த மாத்திரை அளவுதான்.